வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் ஆகிடுதுன்னா மீன ராசி மீன லக்னத்துக்குரிய மே மந்த் ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிஸ்னஸ். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அந்த ரீடிங் இருக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இவங்க தான் வந்து கார்ட்ஸில் வந்து கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நீர் ராசியில் தான் கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஓவரால். ஸோ இந்த மாதத்துக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன வருது? ஓகே, ஸோ மீன ராசி மீன லக்னம் இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைடு குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 கார்டு சில கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து கடந்து வந்திருக்கீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ டைடப்பாக இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒர்க் ஃபீல்டில், உங்களுடைய பிஸ்னஸ் சைடில். ஓகே, ஸோ அந்த விஷயம் அது நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, வரப்போகிறீங்க. ஏன்னா நிறைய ஹர்ட்ஸ் தெரியுதுங்க உங்களுக்கு. இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளானிங், ஒரு ஒர்க் அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ இது வந்து கடந்து வந்த விஷயம் என்னென்னா, ஒரு பென்டக்கிள்ஸில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்காது, இல்லை வந்து ஹெவி ஒர்க் இருந்திருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் நினச்ச ஒரு என்ன சொல்கிறது போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு இடமாக இருக்கலாம், இல்லை வரணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு பிளானிங் தெரியுது, போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏற்ற படிப்புக்கேற்ற வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. அதுக்குரிய ஒரு வேல்யூ அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்குரிய ஒரு அதை என்ன சொல்கிறது ஸ்கில்ஸ் இருக்கும்ல, அதுக்குரிய ஒரு ஈக்குவலான ஒரு இடம் அப்படின்றது வந்து நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம். ஓகே, எஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நீங்கள் உங்களுக்கு வந்து அதை நினச்ச விஷயம் நடக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்ல விஷயங்கள், அது போஸ்ட்டாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், வேறு ஒரு ஹையர் லெவல் ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு ஈக்குவல் ஆன ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லலாம், ஆசைப்பட்ட ஜாப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அது வந்து ஒரு சிட்டி, வேறு சிட்டியாக இருக்கலாம், வேறு அதர் ஒரு பிரான்ச்சாக இருக்கலாம், வேறு சரௌண்ட்ஸாக இருக்கலாம்ங்க. அது அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ரிஷியேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அங்கே வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சிலருக்கு வந்து கிடைச்சிருக்கும், சிலருக்கு வந்து கிடைக்க போகுது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வேலை அப்ளை பண்ணியிருந்தீங்க புதுசாக, இல்லைன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண, சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கூட இருக்கலாம். ஸோ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கால் மெசேஜஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் கூட இதில் இருக்கலாமுங்க, சான்சஸ் இருக்குங்க. ஸோ சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் கூட வாய்ப்புகள் இருக்குது, டீச்சிங் லைனில் கூட வாய்ப்புகள் இருக்குது, பண்ணிட்டுருக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ் அப்படின்றது இருக்குங்க, தெரியுது, கிடைக்க போகுது. மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஒரு யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஜேர்னி அப்படின்றது வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட், மணி, பெண்டிங் அமௌண்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும். ஸோ சிலருக்கு வந்து ஒரு அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்னேன், சில விஷயங்கள் வந்து ஒரு கஷ்டமான விஷயங்கள் வந்து கடந்து வர போகிறீங்க, வந்திருக்கீங்க. சிலருக்கு வந்திருக்கீங்க, வர போகிறீங்க சிலருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. கிங் ஆஃப் கப்ஸ், ஹேங்கிங். ஸோ கார்ட்ஸ் எடுக்கிறேன், என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க, சப்போர்ட்ஸ் தெரிகிறாங்க. ஓகே, ஸோ சில விஷயங்கள் இதே தான் இங்கேயும்.
ஸோ சில விஷயங்கள் கார்மிக் சிச்சுவேஷனில் வந்து கடந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லவ் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஒரு ஒரு அந்யோன்யம். எஸ், குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அந்யோன்யம் அப்படின்றது தெரியுது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது. ஸோ முன்னாடி வந்து ஈகோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், யார் பெரியவங்க அப்படின்றதுலாம் விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல், மணி அப்படின்றது நான் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து மணி வைஸ் 2 சைட்லேயும் எனக்கு வந்து நல்லா தான் தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த மாதம் அப்படின்றது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. உங்களுடைய புரிதல் அப்படின்றது வந்து டெவலப் ஆகிருக்கு, ரைஸ் ஆகிருக்கு. சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். லவ் சிச்சுவேஷன் தான் கண்டிப்பாக ஒரு மேரேஜில் போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா, ஏன்னா இங்கே ஹேங்க்டு மேன் வந்திருக்கு, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து கால் மெசேஜ் வர்றதுக்கு, கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் அவங்கள வந்து அவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களும் அதே தான், எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தான். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வரும்போது 2 பேருமே ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு வெளியே வராமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தள்ளி ஒரு டிலே போடலாம். பட் ஆனால் 2 பேருக்குமே ஈக்குவலாக ஒரு அன்பு அப்படின்றது இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஸோ சான்சஸ் இருக்குது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. சிலருக்கு வந்து மேரேஜ் லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா நல்ல இடத்துல, அதாவது வந்து அவங்க வர்றவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தெரியுது. நல்ல விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபங்க்ஷன், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அதாவது வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அந்த மாதிரி தெரியுது. எல்லோரும் சேர்ந்து வெளியே போகிறது, இல்லை குலதெய்வம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு. உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த மாதம் இங்கே. ஸோ ஓவரால் குட், நல்லா தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ஓவரால் என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. சிலர் வந்து என்னென்னா, இது வந்து உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில், என்ன நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலர் வந்து அதுக்குரிய ஒரு படிப்பாக இருக்கலாம், இல்லை வந்து கற்றுக்கிற விஷயமா இருக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம், அது படிக்கணும், அதுக்குரிய வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக வந்து அதுக்குரிய ஒரு ஐடியாஸ் வந்து ஒரு ஒர்க்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் ஏதாவது ஒரு நினச்சிருப்பீங்க மனசில், அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு திங்கிங், அந்த மாதிரி ஒரு பண்ண போகிறீங்க. ஓவரால் நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு. எஸ், வாவ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருச்சு, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருச்சு, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் மந்த் மாதிரி இங்கே இல்லை இப்போ. ஓகே, ஸோ உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேற்பது, குட் நியூஸ் வந்து வரப்போகுது. அது ஒர்க் சைடில் இருக்கட்டும், உங்களுடைய எமோஷனல் சைடில் இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்க, குட் நியூஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு நியூஸ், நல்ல நியூஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சிலருக்கு வந்து ஒரு டியூ டேட் கூட நெருங்கியிருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சிலர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா, மணி வைஸில் வந்து ஒரு பெண்டிங் இருந்துச்சு, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு வந்து லோன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இஎம்ஐ வந்து ஒரு அந்த அந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்கும். ஓகே, மணி வைஸ் நல்லா இருக்குங்க. ஒரு ஃப்ரூட்ஃபுல் மொமெண்ட் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. Transformation. You are experiencing enormous change right now which brings great blessings. Wow, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் மனதளவில் உங்களோட சோல் லெவலில் ஒரு ஹையர் எனர்ஜியாக எனக்கு தெரியுறீங்க. நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய ஹீல் ஆகிருக்கீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியில் உங்களுடைய விசன் தெரியுது, உங்களுடைய மைண்ட் செட் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய இப்போ சரௌண்ட்ஸ் நியர்பை இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, சப்போர்ட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நல்ல சேஞ்சஸ் தெரியுதுங்க உங்களுக்குள்ளேயே. Swastik sign. Black magic will be warded off. Good fortune. Blessings of Ma Durga. துர்கை அம்மனை கும்பிட்டே வாங்க. நல்ல விஷயங்கள் முடிஞ்ச ராகு காலத்தில் போய் கும்பிடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்து நடக்கும். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.